ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இத்தனை நாளைக்கு பரவாயில்ல, அது ஃபார் 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 பெட்டர். ஆனால் இன்னுமே ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ஏன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கனால வீசிங் வரும்போதெல்லாம் ஹார்ட்டும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். பட் இந்த தடவை ரெக்கவரி வாஸ் வெரி ஃபாஸ்ட். ரெக்கவரி வித்தவுட் டிபெண்டன்சி. அம்மா வீட்டுக்கு போவே இல்லை, நானே வீட்டில் இருந்து அதையும் சாப்பிட்டு ரெக்கவர் பண்ணிட்டேன். என்ன அண்ட் இதுவே எனக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐம் பெட்டர் நவ். இதில் என்னோடய ட்வின் வந்துட்டு தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே வந்தாங்க. வந்துட்டு வீக்கெண்ட்ஸ்க்கு என் கூட இருந்துட்டு என்னை சரி பண்ணி விட்டுட்டு நேற்று நைட்டு தான் அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்களுக்கு த்ரூ ட்ரெயின் கிடையாது, வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும். அது என்ன தென்காசி எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒன்று. அதனால என்ன பண்ணாங்க, இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிடுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஊருக்கு ட்ரெயின் இருக்குது. அதனால அந்த ட்ரெயினில் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அதுவும் நான் ரெக்கவர் ஆனப்புறம் தான் வந்துட்டாரு. அதுலேயும் வந்து இட் வாஸ் நாட் டிபெண்டன்சி. நான் நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நானே என்ன நல்லா கவனிச்சுக்கிறேங்கிறதுக்கப்புறம் அவர் வந்துருந்தப்பையும் நான் தான் சமைச்சு அவருக்கு போட்டேன். இட் வாஸ் ஹாப்பி ஆனால் என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ். பட் ஸ்டில் திஸ் ரெக்கவரி இஸ் வித்தவுட் டிபெண்டன்சி. வா ஸ்டார். இந்த ரீடிங்க்கு நீங்கள் என்ன இன்டென்ஷனுக்காக வந்தீங்களோ அது பெரிய டிக் மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ரீடிங்க்கு மீனிங் வந்து எஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, ஸ்டார் கார்டு வருதுன்னா ஏதோ ஒரு விஷ், உங்களோட விஷ் இஸ் கமிங் ட்ரூ, விஷ் ஃபுல்ஃபில்டுன்னு அர்த்தம். ஸ்டார் கார்டு வருது அப்படின்னா யூஆர் அண்டர் கோயிங் ஹீலிங்னு அர்த்தம். உங்கள் லோவர் சக்ராஸ், அப்பர் சக்ராஸ், லோவர் சக்ராஸ் எல்லாமே பிளாக்கேஜ் கிளியர் ஆகி டேம் ஆகுதுன்னு அர்த்தம். லோவர் சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். லோவர் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆக அதுக்கு வந்து ரெஸ்பாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்டிவ். அப்பர் சக்ராஸும் டேம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்பர் சக்ராஸ் டேம் ஆக என்ன ஆகும், லோவர் சக்ராஸ் வந்து கீழேருந்து மேலே அசெண்ட் ஆகும், அப்பர் சக்ராஸ் மேலேருந்து கீழே வரும். அப்போ நடுவில் ஹார்ட் சக்ரால இட் பிகம்ஸ் அ மெர்கபா ஸ்டார். ஸோ உங்களை சுற்றி ஒரு மெர்கபிக் ஃபீல்டு உருவாகுதுன்னு அர்த்தம், ப்ரொடெக்டிவ் ஃபீல்டு உருவாகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டார் கார்டுக்கான மீனிங். ஸோ இதுதான் இன்னைக்கான உங்களோட எனர்ஜி. இனி நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.